அனைவருக்கும் காலை வணக்கம். பருவம் 3, 3ஆம் வகுப்பு தமிழ். இன்றைய பாடத்தலைப்பு எண் 5 காகமும் நாகமும். எண் 5 காகமும் நாகமும். காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் இரை தேட வெளியே சென்றது. தினம்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது. தினம்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது. பிறகு காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது. நண்பனே, அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல். அதற்கு நரி, இளவரசியின் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு என்று நரி கூறியது. இளவரசியின் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு என்று கூறியது. சரி, நீ சொல்லியபடியே கொண்டு வந்து போடுகிறேன். அப்படி போட்டால் என்ன நடக்கும்? நரி, முதலில் நீ கொண்டு வந்து போடு, அப்புறம் நடக்கிறத பாரு. இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்துமாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது. காக்கை இளவரசியின் முத்துமாலையை கொத்திக்கொண்டு பறந்தது. உடனே இளவரசி, யாரங்கே? காவலர்களே, அந்த காகம் என் முத்துமாலை எடுத்து செல்கிறது, அதை பிடியுங்கள் என்றார். காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினர். காக்கை தன் கூட்டின் அருகே முத்துமாலையை போட்டது. அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டின் அருகே முத்துமாலையை பார்த்தான். முத்துமாலை எடுக்க முயற்சிக்கும்போது அங்கிருந்து பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்க வந்தது. அதனை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்றான். பின்னர் முத்துமாலையை எடுத்துக்கொண்டு சென்றான். இளவரசியிடம் முத்துமாலையை வீரன் கொடுத்தனர். இளவரசி மிக்க நன்றி என்று கூறினார். காகம் பாம்பின் தொல்லையில்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. என்ன மாணவர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதையின் நீதி கருத்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல். கதையின் நீதி கருத்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். அந்த பாம்பு போன்று நாம் பிறருக்கு என்ன நினைக்கக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. அடுத்து புத்தக பயிற்சிகள் காணலாம். சரியான சொல்லை தெரிவு செய்வோமா? 1. காகம். ஆ, கூட்டில் வாழும். காகம் கூட்டில் வாழும். 2. நண்பர்கள். இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஈ, பகைவர்கள். நண்பர்கள் பகைவர்கள். 3. முத்துமாலை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ, முத்து கூட்டல் மாலை. அடுத்தது மரம் கூட்டல் பொந்து. இதனை சேர்த்து எழுத கிடைப்பது மரப்பொந்து. ஆ, மரப்பொந்து. அடுத்து புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக.
நான் ஒரு வீட்டு விலங்கு. இலை தழைகளை உண்பேன். நான் யார்? ஆடு. மரத்திற்கு மரம் தாவுவேன். நான் யார்? குரங்கு. கரும்பே எனக்கு உணவாகும். கருமை எனது நிறமாகும். நான் யார்? யானை. அடுத்து முறைமாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில். அதை நாம் முறைப்படுத்தி எழுத வேண்டும். குளக்கரையில் கொக்கு ஒன்று இருந்தது. எண்ணியது சாப்பிட மீன்களை. மீன்களை சாப்பிட எண்ணியது. அனைத்து சென்று விளையாடின. அனைத்தும் விளையாடச் சென்றன. அடுத்து எந்த உயிரினத்திற்கு என்ன பண்பு? உயிரினம், அதனுடைய பண்பு. உயிரினம் நாய், யானை, எறும்பு, காகம். அதனுடைய பண்பு நாய் நன்றி உணர்வு, யானை கூட்டமாக வாழும், எறும்பு சுறுசுறுப்பு, காகம் ஒற்றுமை. இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது. நன்றி.